உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் பெண்கள் ஆண்கள் நடைப்பயிற்சி காட்டுறதும் பெண்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போது, ஏன்னா கடந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதை தொட்டாலும் பிரச்சனை, எதை தொட்டாலும் தடை. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இபி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சில பேருக்கு வீடு ஃபீஸ் போயிருக்கும், இல்லை இன்வெர்டர் பிரச்சனை இருந்திருக்கும். இது எல்லாமே கடந்த மாதத்தில் நிறைய விருச்சிக ராசிக்காரருக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டம் பற்றி ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப குடும்பத்தோடைய தேவைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் ஒரு ராசி அதிபதியை பற்றி குரு பகவான் 8 இருந்து பார்க்குறோம். அதனால் என்னென்னாக்கா திடீர் பொருளாதார வரவுகள் இருக்கும். எங்கேயோ என்றைக்கோ கொடுத்து வச்ச காசு டக்குன்னு கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீகம் பயணங்கள் என்பது திடீர் பயணங்கள் இருக்கும். எதையுமே நம்ம பிளான் பண்ணி செய்ய முடியாத அளவுக்கு திடீர் பூஜை பண்ணுவாங்க, திடீர் தடை வரும், திடீர் நிகழ்வுகள் என்பது இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஓகே டக்குன்னு வாங்க போகலாம், ஒரு சிவன் கோயில் போயிட்டு வரலாம், இல்லை முருகன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு குடும்பத்தோட ஒரு ஆன்மீக பயணம் என்பது இருக்கும். ஆனால் பிளான் பண்ண எந்த விஷயமுமே நடக்காது. ஸோ பிளான் பண்ணாத எல்லா விஷயங்களும் நடக்கும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலத்தில் ப்ரொமோஷன் ஏற்பட்டிருக்கும். ப்ரொமோஷன் நிறைய
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைத்திருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், உயர் அதிகாரிகளோட சப்போர்ட் கிடைச்சிருக்கும். நிறைய பேர் உயர் அதிகாரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அது எல்லாமே கிடைக்கும். வேலை என்பது இந்த காலத்தில் ரொம்ப சூப்பராக சுகமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மேலும் மனசில் தான் பார்த்திங்கன்னா பழைய விஷயத்தை போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்றைக்கோ நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் மைண்டில் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அதே போல் வீடு மாற்றம் செய்யக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவாங்க. அப்பார்ட்மெண்ட்டு வீடு இல்லைன்னா அந்த மாதிரி குரூப் ஹவுஸ், காலனி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்துல வீடு என்பது இந்த காலகட்டத்தில் அமையும். ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா பழைய வீடு வாங்குவது தான் உங்களுக்கும் சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப அந்த டாக்குமெண்ட்டை கேரி பண்ணுவது, உங்களோட ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஐடி கார்டு இந்த மாதிரியான முக்கியமான ஆவணங்களை தொலைச்சிருவீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வைப்பீங்க, அது பார்த்தா தொலைஞ்சிரும். நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த சாமி ஃபோட்டோ ஒன்று வைப்பாங்க, அப்புறம் பார்த்தா சாமி ஃபோட்டோ அந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ண சொல்லி மொத்தத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான கவனக்குறைவால் உங்கள் ஐடி கார்டு மிஸ் பண்ணுறது இல்லை டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணுவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிறு சிறு விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பத்திரமாக ஏதாவது ஒரு ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய இடத்துல வைங்க. ஏன்னா ஞாபகம் மறதி இந்த காலத்தில் ஏற்படும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட யோசனை செஞ்சு பழைய விஷயத்தை யோசித்து மனசில் பார்த்திங்கன்னா அந்த ஞாபக தன்மை குறையும். ஸோ மேலும் இந்த காலத்தில் பேச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக பேசுவாங்க. பேசுகிறதே எப்படின்னா ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி, இவங்க தான் சாந்தமாக தான் பேசுவோம். பேச்சில் ஒரு ஆணவத்தன்மை இருக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவியெல்லாம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவே என்னென்னாக்கா என்னன்னு அப்படின்னு கேட்கறதுலே பிரச்சனை வந்துடும். ஸோ என்னன்னு கேட்டதுக்கே பிரச்சனை ஆகக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்குது. அப்போது பேசும்போது கொஞ்சம் நிதானமாக படபடப்பு இல்லாமல் பேசணும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எதிர்பாலினத்திற்கு ஒரு ஆணவத்தை கொடுத்துரும். ஆணவமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதுவே பிரச்சனையாக மாறுது. ஸோ அதனால் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பல் சார்ந்த உபாதைகள், பல்லில் சொத்தப்பல்லை மாற்றுறேன், சொத்தப்பல்லை பிடுங்குறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் கண்டிப்பாக இந்த காலத்தில் ஏற்படும். இல்லை டாக்டரை போய் பார்ப்பாங்க, அதுக்கான சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த நரம்பு சார்ந்த பாதிப்புகள் இருக்கும். நரம்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நரம்பு இந்த சயாட்டிக்கா பெயின் சொல்லுவாங்க, தொடை நரம்பு வாதம் ஏற்படுவது, இல்லைன்னா நரம்பு அந்த இழுக்கிறது, நரம்பு சார்ந்த உபாதைகள், நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜிஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாமே தலைப்பகுதியில் தலையில் ஒரு அரிப்பு இல்லை முடி கொட்டுறது இந்த மாதிரியான உபாதைகளும் கலந்து இருக்கும். இது எல்லாமே என்னென்னாக்கா இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழல்கள் சார்ந்த வியாதி. ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் பெரிய ஒரிஸ்லாம் பண்ண தேவையில்ல. ஒரு 2 மாதம் ஆனால் அதுவே சரியாயிடும். அதுக்கான சிகிச்சையை மிதமான சிகிச்சை செஞ்சுக்கலாம். ஐயோ இது வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாமே கால சுழற்சிக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகள் தான். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அடுத்தவர்களுடைய பணத்தால் சில பேருக்கு அவமானத்தை வரும். கண்டிப்பாக உங்கள் பணத்தை கொடுத்துருப்பீங்க, அதை கேட்கும் போது அவமானப்படுத்துவாங்க. என்ன கொடுத்த காசை கேட்குறியா அப்படின்ற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அவமானத்தை, ஏன்னா கொடுத்த காசு கேட்டாவே இப்போ பிரச்சனையாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கொடுத்த காசுக்கு அப்போ எப்படி தான் கேட்காமல் இருக்குது, கொஞ்சம் தன்மையாக கேளுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அதான் விருச்சிக ராசிக்காரன் நம்ம சும்மா இல்லாமல் கையில் காசை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு அதை கேட்கும் போது அவ்வளோ அவமானப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். ஏன்னா இது தனுசு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். இவங்க சும்மா இல்லாமல் காசை கொடுத்துட்டு கேட்கும் போது இவங்க அவமானப்படுத்துவாங்க. சொந்த காசு வாங்கிறதுக்கு அவமானப்படக்கூடிய சூழல்கள் இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் சொல்ல இந்த ஃபோனு இதெல்லாம் வைக்கும் போது ரொம்ப கவனமாக வைக்கணும். கையில் இருந்து ஃபோனு தொலைவதற்கு இல்லை மெமரி கார்டை எரேஸ் ஆவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சேகரித்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ரீஃபேக்டரி செட்டிங் போட்டுருவாங்க, டப்புன்னு எல்லாமே டெலீட் ஆகிடும். வீடியோ முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலங்களில் இந்த தாய் மாமன் உறவாலேயே பிரச்சனை வரும். மாமன்ற உறவு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஏதாவது ஒரு மாமனோட செய்யக்கூடிய விஷயங்கள்
நம்ம ஒரு மாமா கிட்ட ஒரு முக்கியமான சொல்லுவோம், அதுவே பிரச்சனையாக போயிடும். ஸோ அதனால் என்னென்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாமன்ற உறவு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த காலகட்டத்தில் மாமாவை சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மாமா வரான்னாரா இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டுருங்க. ஸோ இந்த ஒரு மாதத்தை மட்டும் மாமன்ற உறவை தவிர்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.